ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரீசெண்டாக அட்வான்ஸ் மாடியூல்ல ஃபர்ஸ்ட் வந்து 1D அரே, நெக்ஸ்ட் வந்து 2D அரேயோட தியரிட்டிக்கல் வெர்ஷன் வந்து முடிச்சாச்சு. 2D அரேல ப்ரிஃபிக்ஸம் கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் 2D அரேல இருக்க கொஞ்சம் மீடியம் அண்ட் ஹார்ட் லெவலான ப்ராப்ளம் வந்து தியரிட்டிக்கலா லாஸ்ட் கவர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ என்னென்ன டாபிக்னா கவர் பண்ண போறோம்னா சம் ஆஃப் ஆல் சப் மேட்ரிக்ஸ், ப்ரிஃபிக்ஸம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு எலமெண்ட் வந்து மேட்ரிக்ஸா இருக்கா இல்லையா, அந்த 3 ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போகுமா? given a 2D matrix of A. ஏன்றது ஒரு 2D மேட்ரிக்ஸ், டைமென்ஷன் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா n cross n. n cross n என்னது, ரோவும் காலமும் சேமா இருக்கும் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. சோ அப்ப வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லிருக்காங்க. we need to return sum of all possible sub matrix. அதுல இருக்க எல்லா சப் மேட்ரிக்ஸோட சம்மையும் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க 1 1 1 1. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு சப் மேட்ரிக்ஸா பிரிக்கணும்னா 1ன்றது ஒரு சப் மேட்ரிக்ஸ், 1ன்றது ஒரு சப் மேட்ரிக்ஸ். சோ எல்லாமே ஒவ்வொரு வாட்டி வரும். நெக்ஸ்ட் ரோ வைஸா பிரிச்சோம்னா 1 1 1 1. நெக்ஸ்ட் காலம் வைஸா பிரிச்சா 1 1 1 1. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாவே ஒரு சப் மேட்ரிக்ஸா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து 16. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிளனேஷன்ல. இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எப்படி இதை வந்து நம்ம ஃபார்ம் பண்றது. நம்ம லாஸ்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ல என்ன பார்த்தோம், கான்ட்ரிபியூஷன் அல்காரிதம்னு ஒரு அல்காரிதம் பார்த்தோம். ஒவ்வொரு நம்பருமே அந்தந்த சப் மேட்ரிக்ஸ்ல பர்டிகுலர் டேர்ம்ஸ் வரும். அப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோமா, தியரிட்டிக்கலா எப்படி பார்த்தோமா, அதை வந்து பார்க்கலைன்னா செக் அவுட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இதை ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்ண போறோம். எப்படி இதை கன்வெர்ட் பண்ண போறோம்னா, இங்க நமக்கு ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ இருக்கு கரெக்டா. அது ரெண்டுத்தையும் ஒன்னு ஆட் பண்ணிட்டு என்னோட கொடுத்திருக்க என்னோடையும் மைனஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா என்னோட கே டைம் கண்டுபிடிச்சிருவேன். அந்த கேவை கரண்ட் டேர்மோட ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா எனக்கான ஆன்சர் வந்துரும். ஜஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோமா? கான்ஸ்ட் எப்பயுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷனல் டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர் பண்ணிட்டேன் கான்ஸ்ட் சால்வ்ன்ட்டு. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வாங்க போது அதோட நேம் ஏ நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை நான் ட்ரிகர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுமா, ஜஸ்ட் நான் கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரெண்டோட வேல்யூ நான் கொடுத்துருக்க ரெண்டோட இன்புட்டையும் இங்க நான் பேரமா பாஸ் பண்றேன். இப்போ நம்ம ஜஸ்ட் சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எல்லா சம்மையுமே ஆட் பண்றதுக்கு ஒரு குளோபலா ஒன்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டா லெட் சம். ஃபர்ஸ்ட் வந்து சம் பண்றோம்னா 0ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஏன் 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன், 0வோட எந்த நம்பர் மல்டி பிளஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த ஆன்சர் தான் வரும். ஸோ அதனால நான் 0ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் ஒவ்வொரு சப் மேட்ரிக்ஸோட ஐட்ரேஷனும் கண்டுபிடிக்கணும்ல, அதனால ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண போறேன். ஃபார் லெட் i equal to 0, i less than a dot length i plus plus. இப்போ என்னோட இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால என்னோட காலமும் சேமா தான் இருக்க போகுது, என்னோட ரோவும் சேமா தான் இருக்க போகுது. அதனால நான் a dot lengthனே எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் j எங்க இருந்து ஆரம்பிக்க போறேன்னா அதுவும் 0ல இருந்து ஆரம்பிக்க போறேன். ஏன் 0ல இருந்து ஆரம்பிக்க போறேன், இந்த ஒரு தனி நம்பர் கூட ஒரு சப் மேட்ரிக்ஸ் கரெக்ட் தானே. சோ அந்த தனி நம்பருமே நான் ஆட் பண்ணல, அதனால நான் jவையுமே அந்த பர்టిక్యులர் 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன். லெட் j equal to 0, j less than a dot length j plus plus. நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எத்தனை டைம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1ன்றது குறிப்பிட்ட டைம் வந்திருக்கு, அதுதான் 4 cross 1. அந்த 1ன்றது 4 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து கால்குலேஷன்ஸ் போட்டா நமக்கு அதுக்கான அவுட்புட் வந்துடும். ஸோ அந்த கே டேர்ம் நான் கண்டுபிடிக்கணும்ல, அதனால டாப் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ரைட் நான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, லெட் TL டாப் லெஃப்ட். டாப் லெஃப்ட் எப்படி கண்டுபிடிப்போம், i plus 1a. இது எப்படி இந்த ஃபார்முலா டிரைவ் ஆகுதுன்னு லாஸ்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட் பாருங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் j plus 1. நெக்ஸ்ட் டாப் லெஃப்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாட்டம் ரைட் கண்டுபிடிக்கணும். லெட் br ஈக்குவல் டு பாட்டம் ரைட்டுக்கான ஃபார்முலா என்னது, a டாட் லென்த் மைனஸ் ia இன்டு a டாட் லென்த் மைனஸ் ஜேவே. இப்படி மட்டும் நம்ம போட்டோம்னா டாப் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ரைட் இது ரெண்டுத்துக்கான வேல்யூ எனக்கு வந்துடும். கரெக்ட் தானே. இப்போ இது ரெண்டுத்தையுமே நான் மல்டிப்ளை பண்ணா அதுதான் என்னோட கே டேர்ம். லெட் கே ஈக்குவல் டு டிஎல் இன்டு பிஆர். அவ்வளவுதான். டிஎல் இன்டு பிஆர்னு போட்டா என்னோட கே டைம் கண்டுபிடிச்சிருவேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், அந்த பர்டிகுலர் நம்பர் கே டைம் வந்திருக்கு, நான் அப்ப அந்த பர்டிகுலர் நம்பரோட இந்த கேவை மல்டிப்ளை பண்ணணும்ல. லெட் டெம்ப் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்றதுக்கு எப்படி, நான் கரண்ட் டேர்ம் எங்க இருக்கும், ஏ ஆஃப் ஐல ஜேல அந்த கரண்ட் டேர்ம் இருக்கும். அது எத்தனை வாட்டி வந்திருக்கு, கே டைம் வந்திருக்கு, அதனால கேவால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சம்மோட ஆட் பண்ண போறேன். சம் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு டெம்ப். சம்மோட ஆட் பண்ணனா எனக்கான அவுட்புட் வந்துடும். கடைசியா நான் என்ன பண்ண போறேன், அந்த சம்மை மட்டும் கன்சல் ஆக போனா எனக்கான அவுட்புட் வந்துடும். ஜஸ்ட் அவ்வளவுதான், சிம்பிளான ப்ராப்ளம். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போமா. எனக்கான அவுட்புட் வந்துருச்சா, 16 40. இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட், 16 40. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷன் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோம். அந்த ஃபங்க்ஷன்ல வேல்யூஸ் பாஸ் பண்றோம். நெக்ஸ்ட் சம்னு ஒன்று குளோபல் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளதான் எல்லா வேல்யூமே நான் ஆன்சர் ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னாவே ரெண்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் டாப் லெஃப்ட் அண்ட் பாட்டம் ரைட் கார்னர் கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டு லெஃப்ட். டாப் லெஃப்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா i plus 1 into j plus 1. பாட்டம் ரைட் a dot length minus ia into a dot length minus j. ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணா எத்தனை டைம் அந்த நம்பர் வந்திருக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட் அத்தனை டைம் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம்ல, சோ அதுக்காக டெம்ப்ல போயிட்டு அந்த நம்பர் இன்டு எத்தனை டைம் வந்திருக்கும் அதை மல்டிப்ளை பண்றேன். சம்மோட ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலா சம்ம பிரிண்ட் பண்றேன். இதுதான் பேசிக்கான ப்ராப்ளம். கடைசியா எனக்கான அவுட்புட் வந்துடும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது, n ஸ்கொயர். ஏன்னா அவுட்டர் ஃபார் லூப் n டைம் ரன் ஆகும். இன்னர் ஃபார் யூஸ் பண்றதுனால மல்டிப்ளை சைன் யூஸ்
பண்ணணும். இது ஒரு n டைம் ரன் ஆகும். n into n n ஸ்கொயர். சோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போமா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே அசெண்டிங் ஆர்டர், அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுல கொடுத்திருக்க நம்பர் இருக்கா இல்லையா அது மட்டும் நம்மள கேக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலால ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. I into அதோட இண்டெக்ஸ் தெரியும்ல, எந்த ரோ எந்த காலம். சோ ரோவை வந்து 01009 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு காலத்தோட பிளஸ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. சப்போஸ் அந்த நம்பர் இல்லைன்னா -1 ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 இருக்கா, இந்த 2 எந்த ரோல இருக்கு, 0th ரோல இருக்கு. நெக்ஸ்ட் எந்த காலம்ல வந்து இருக்கு, ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு. அப்போ 0th ரோனா 0 + 1, ஏன்னா ரோவும் காலமும் எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு நீங்க மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால என்னோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது, 1ல இருந்து ஆரம்பிக்குது. என்னோட காலமும் 1ல இருந்து ஆரம்பிக்குது. அப்போ இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு. அப்போ 1 into 1009 பிளஸ் எத்தனாவது காலம்ல இருக்கு, ஒரே காலம்ல தான் இருக்கு, அதாவது ரெண்டாவது காலம்ல. அப்போ 1011 இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். அதை தான் இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா. எப்பயுமே என்ன பண்ணுவோம், கான்ஸ்ட் சால்வ்னு ஒரு ஃபங்க்ஷன்ல டிக்ளேர் பண்ண போறேன். அது ஒரு மேட்ரிக்ஸ் வாங்க போகுது. நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை நான் ட்ரிகர் பண்ணிக்கிறேன். சோ இப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் ஏன்ற எலிமெண்ட், செகண்ட் இருக்கிறது பீன்ற எலிமெண்ட். பீன்ற எலிமெண்ட் தான் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணணும். கரெக்ட் தானே. அப்போ ரெண்டுத்தையுமே நான் பாஸ் பண்ணிக்கலாமா. ஏ பி ரெண்டு எலிமெண்ட் வரும். ஏன்றது மேட்ரிக்ஸ், பீன்றது நான் கண்டுபிடிக்க போற எலிமெண்ட். அதை மட்டும் கண்டுபிடிப்பா அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம், இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும், லெஃப்ட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ண கூடாது, என்னோட ரைட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும். ஏன்னா சப்போஸ் என்னோட 2 நான் இங்க போய் செக் பண்ணுவேன். 2ன்றது 1 விட சின்னதா அதிகமா, அதிகம். கரெக்ட் தானே. அப்போ நான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவ் பண்றதா இல்ல பாட்டம் சைடு மூவ் பண்றதான்னு எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா என்னோட 0th ரோல கடைசி எலிமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 2ன்றது பெருசா சின்னதா, சின்னதா இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் சைடு மூவ் ஆவேன், அதிகமா இருந்துச்சுன்னா நான் பாட்டம் சைடு மூவ் ஆவேன். இதுதான் பேசிக்கான கண்டிஷன். அப்போ லெட் ஐயோட வேல்யூ எங்க இருந்து ஆரம்பிக்கும், 0ல இருந்து ஆரம்பிக்கும், 0th ரோ. ஜேவோட வேல்யூ எங்க இருந்து, என்னோட கொடுத்திருக்க லென்த்தோட -1. அப்ப என்ன பண்ணுவோம், a of 0 டாட் லென்த். a of 0 நான் ஏன் எடுக்கிறேன்னா, a of 0 னா இதை மென்ஷன் பண்ணும். இதுல எத்தனை காலம் இருக்கு, 3 காலம் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியணும்ல. அதனால a of 0ல இருக்க லென்த் எடுத்தேன்னா என்னோட வேல்யூ வந்துரும். அதோட -1 பண்றேன். ஏன்னா -1ன்றது கடைசி இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்ல, அதனால. இப்போ லெஃப்ட் சைடு நான் மூவ் பண்றதுக்கு ஜேவை யூஸ் பண்ண போறேன். பாட்டம் சைடு மூவ் பண்றதுக்கு ஐயை மூவ் பண்ண போறேன். ஐ எதை விட தாண்டி போக கூடாது, என்னோட ரோவை தாண்டி போக கூடாது, ஜேன்றது 0வை தாண்டி போக கூடாது. அப்போ கண்டிஷன் நான் அதை போட்டுக்கலாமா, ஐன்றது a டாட் லென்த்தை வந்து தாண்டி போக கூடாது. அண்ட் ஜே வந்து எதை தாண்டி போக கூடாது, 0வை தாண்டி போக கூடாது. அதை நான் ரெண்டுமே இங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், சப்போஸ் அந்த எலிமெண்ட் கரெக்டான இண்டெக்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை நான் ரிட்டர்ன் பண்ணிடலாமா. இஃப் a of i-ல jல என்னோட வேல்யூ ஈக்குவல் டு b இருந்துச்சுன்னா console.log of i நான் போட்டுட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட லூப் ரன்னே ஆக தேவையில்ல, அதனால நான் ரிட்டர்ன் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், சப்போஸ் சின்னதா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும், அதிகமா இருந்துச்சுன்னா பாட்டம் மூவ் பண்ணணும். எல்ஸ் இஃப் a of i a of j இந்த எலிமெண்ட் சின்னதா இருக்கு b விட, ஓகேவா. அப்ப நான் எப்படி, bன்ற எலிமெண்ட் பெருசா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட பாட்டம் சைடு மூவ் பண்ணணும். பாட்டம் சைடு மூவ் பண்ணா i பிளஸ். சப்போஸ் இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போறேன். அது j கடைசியா எல்லா லூப்புமே ரன் ஆயிடுச்சு, எனக்கு கடைசி வர ஆன்சரே வருதுன்னா console.log கடைசியா நான் -1, அதாவது அந்த எலிமெண்ட்டே இல்ல நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகேவா. இப்போ என்னோட ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூ மட்டும் தான் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். என்னோட பொசிஷன் ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிச்சிக்கலாமா. இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சேன்னா 2ன்றது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, 0 1. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோவு, செகண்ட் இருக்கிறது காலம். 0 1ல இருக்கு. 3 வந்து எங்க இருக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அப்போ நான் அதை அங்க ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்களா. பட் இங்க என்ன சொல்லிருக்காங்க, எனக்கு இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஐன்றது 1ல இருந்து ஆரம்பிக்கும், ஜேன்றது 1ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ நான் வந்திருக்கிறதோட +1 ஆட் பண்ணி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துருமா. இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். லெட் டி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். கொடுத்திருக்க ஐயை வந்து நான் என்ன பண்ண போறேன், ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண போறேன். i +1, ஜேவையும் ஒரு வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். வேற எதுவுமே நான் பண்ணல, அங்க கொடுத்திருக்க வேல்யூவை ஜஸ்ட் நான் எடுத்துக்கிட்டு அதோட +1 மட்டும் ஆட் பண்ண போறேன். கடைசியா நான் என்ன பண்ண போறேன், அந்த டீயை பிரிண்ட் பண்ணா எனக்கான அவுட்புட் வந்துடும். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போமா. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா. இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்த்தா எனக்கான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சா. என்னது அவுட்புட், 1011 2020. இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இது நமக்கு கரெக்டா வந்துச்சு. சப்போஸ் அந்த நம்பரே இல்ல, சப்போஸ் நான் 31 போட்டு இங்க நான் ஆட் பண்ணி செக் பண்றேன்னா -1 ரிட்டர்ன் வருதான்னு பார்ப்போமா. எனக்கான -1 ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த ப்ராப்ளம் எக்ஸாக்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போறது, இந்த கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்க்கான ப்ரிஃபிக்ஸம் கண்டுபிடிங்க. ப்ரிஃபிக்ஸம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிப்போம், கான்ஸ்ட் சால்வ். இது வந்து என்ன பண்ண போகுது, ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் வாங்க போகுது. அது நேம் ஏ நான் வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட் நான் அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும் கரெக்ட் தானே அந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்றதுக்காக சால்வ் அந்த வேல்யூஸ் மட்டும் ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன் என்னோட மேட்ரிக்ஸ் நான் எப்படி கண்டுபிடிப்பேன் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ வைஸா நான் ஆட் பண்ணிக்கணும் வந்த ஆன்சரை நான் நெக்ஸ்ட் காலம் வைஸா ஆட் பண்ணிக்கணும் அதுதானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ரோ வைஸா ஆட் பண்ணிப்போமா ரோ வைஸா ஆட் பண்ண என்ன பண்ணணும் ஃபார் லூப் போடணும் ரோ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டில் எண்ட் வரை நான் போக போறேன் லெட் I = 0 எத்தனை ரோ இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறது a டாட் லென்த் I++ நெக்ஸ்ட் நான் ஒவ்வொரு காலமா போகணும் கரெக்ட் தானே ஃபார் லெட் காலம் எங்க ஆரம்பிக்கும் அதுவும் 0ல இருந்து தான் ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் ஜேவ் லெஸ் தென் காலம் வந்து எங்க இருக்கும் a(0) டாட் லென்த்ல இருக்கும் ஏன்னா மேபி இது 4 கூட இருக்கலாம் கரெக்ட் தானே சோ அப்ப இதோட லென்த் எனக்கு தெரிஞ்சிருந்தா தான் காலம் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியும் டாட் லென்த் ஜேவ் ++ இப்போ நம்ம இங்க ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ அப்படியே தானே இருக்கும் எனக்கு செகண்ட் இருக்கிற வேல்யூல இருந்தா நான் முன்னாடி எலிமெண்ட்டை ஆட் பண்ண போறேன் 1 அப்படியே தான் இருக்க போகுது இந்த 2ல இருந்து தான் நான் 1 இங்க ஆட் பண்ண போறேன் இங்க 3ல இருந்து தான் நான் இங்க 1 ஆட் பண்ண போறோம் இந்த 4 அப்படியே தான் இருக்கும் இந்த 4க்கு அப்புறம் இந்த 5ல தான் இந்த 4 ஆட் பண்ண போறேன் அப்ப என்னோட ஜேவோட வேல்யூ நான் இனிஷியலா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா ஏன்னா 0ன்றது ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கணும் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும் அதனால தான் நான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் என்னோட வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ண போறேன் a(i)ல j a(i) என்னது 0ல 1 இதை வந்து நான் எதோட ஆட் பண்ணணும் ப்ரீவியஸ் எலிமெண்டோட ஆட் பண்ணணும் அப்ப நான் என்ன பண்ணணும் ஜேவை 1 மைனஸ் பண்ணா போதும் a(i) ஜேவை மட்டும் 1 மைனஸ் பண்றேன் ஜேவை மைனஸ் பண்ணா என்ன வரும் 0ல இருந்து 1 இந்த எலிமெண்ட் வந்துரும் இந்த எலிமெண்ட் நான் எதோட ஆட் பண்ணணும் கரண்ட் எலிமெண்டோட ஆட் பண்ணணும் கரண்ட் எலிமெண்ட் எங்க இருக்கு a(i)ல jல இருக்கு ஜஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம ஜஸ்ட் கன்சோல் பண்ணி செக் பண்ணி பார்ப்போமா console.log of a ஜஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன் எனக்கான அவுட்புட் வந்துருச்சா 1 இதோட ஆட் பண்ணா 3 3 + 3 6 1 3 6 வந்துருச்சு நெக்ஸ்ட் 4 9 15 4 9 15 நெக்ஸ்ட் 7 15 24 வந்துருச்சா சோ எக்ஸ்பெக்டட் ரோ வைஸா நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் காலம் வைஸா ஆட் பண்ண போறோம் காலம் வைஸ்னா இந்த ஃபார் லூப்பை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போறோம் ஃபார் லெட் I = 0 I less than a(0) இப்போ நான் காலம் வந்து தான் சேஞ்ச் பண்ண போறேன் ரோ அப்படியே தான் இருக்க போகுது அதனால ஃபர்ஸ்ட் லென்த் காலம்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் I++ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் ஜேல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் லெட் j = இங்கேயும் அதே கான்செப்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ அப்படியே தான் இருக்க போகுது செகண்ட் இருக்க வேல்யூல இருந்து தான் சேஞ்ச் ஆக போகுது அதனால நான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஜேவ் லெஸ் தென் a டாட் லென்த் ஜேவை வந்து ஒன்னொன்னா இன்க்ரீஸ் பண்ண போறேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் இப்போ இந்த 4ன்றத இந்த 1ஓட ஆட் பண்ண போறேன் இப்போ j வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் கரெக்ட் தானே jன்றது நான் ரோவா மென்ஷன் பண்ண போறேன் அப்ப என்ன பண்ண போறேன் a(j) ஏன்னா ரோ ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது காலம் அப்படியே இருக்க போகுது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் இந்த ரோ வந்து ப்ரீவியஸ் ரோல இருக்க காலம்ல செக் பண்ண போறேன் அப்ப இது எத்தனாவது ரோ ஃபர்ஸ்ட் ரோ என்னோட ப்ரீவியஸ் ரோவை j-1 எடுத்துக்கலாமா a(j-1) I அப்படியே தான் இருக்கும் கரண்ட் எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ணணும் ஜேவு I அவ்வளவுதான் இப்போ நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு செக் பண்ணனா எனக்கான ப்ரிஃபிக்ஸும் ஃபார்ம் ஆயிடும் ப்ரிஃபிக்ஸும் ஃபார்ம் ஆயிடுச்சா இப்போ இந்த 4 இந்த 1ஓட ஆட் பண்ணா 5 வந்து 7ஓட ஆட் பண்ணா 12 நெக்ஸ்ட் இந்த 3 9ஓட ஆட் பண்ணா 12 வந்துருச்சா 12 வந்து 15ஓட ஆட் பண்ணா 27 வந்துருச்சா 6 15 ஆட் பண்ணா 21 21 + 24 வந்து 45 வந்துருச்சா இதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நமக்கான கரெக்டான ப்ரிஃபிக்ஸும் நம்மளாட்டி ஃபார்ம் பண்ண முடியும் சோ இன்னைக்கு நம்ம பார்த்த 3 ப்ராப்ளமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஆல் சப்மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் ஃபைண்ட் எலிமெண்ட் நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் இந்த எல்லாத்தையுமே நான் என்னோட GitHub ரெப்போல புஷ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஓகே கைஸ் பை தேங்க்யூ